இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாநதி சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு இல்லையா? அத கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தாத்தா, பாட்டி, யமுனா, நிவின் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வந்து காவேரி அம்மா வந்து "குடுங்க, என் பேத்திய நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கொஞ்சுறாங்க. அப்ப அழுகுறாங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு. அப்போ யமுனா சொல்றாங்க, "ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பேத்திய பார்க்குற, ஏம்மா அழுகுற? சிரிச்சுக்கிட்டே பாரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப நர்ஸ் வந்து "குழந்தைய குடுங்க, நான் வந்து டாக்டர் கிட்ட காமிக்கணும்" அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அ அவங்க தாத்தா, பாட்டி, அப்புறம் அவங்க மாமா, அந்த அவங்க அத்தை, விஜயோடைய அத்தை, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி விஜய் அவங்க பாட்டி சொல்றாங்க, "நம்ம வந்து விஜய வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தாத்தா சொல்றாரு, "ஏம்மா மாத்தணும்? இங்கேயே நல்லா ட்ரீட்மெண்ட் தானே எடுக்குறாங்க. ஏன் மாத்தணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த காவேரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல என் பேரன் இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. அவன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. நான் இங்கேருந்து கூட்டின்னு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, "இல்லம்மா, இது டாக்டர்லாம் ஒத்துக்க மாட்டாங்கல்ல" அப்படின்னும்போது, அவங்க மாமா சொல்றாரு, விஜய் மாமா, "இல்ல, நானும் அத்தையும் போய் டாக்டர பார்த்து பேசிட்டோம். அவங்க கூட்டின்னு போங்கன்னு தான் சொல்லிட்டாங்க" அப்படின்றாங்க. அப்ப அவங்க தாத்தா சொல்றாரு, "சரிம்மா, டாக்டர்கிட்ட பேசிட்டீங்க. அப்புறம் காவேரி அவங்க அம்மாக்கும் மத்தவங்களுக்கும் என்ன பதில் சொல்றது?" அப்படின்னு பாட்டிய பார்த்து கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, "இல்ல, நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்டலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு பார்த்தா யமுனாவும், நிவினும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து விஜய வேற ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்தப் போறோம் அப்படின்னு சொல்லும்போது, யமுனாக்கு ஒரே புரியல. அப்போ நிவின் கேட்குறாரு, "என்ன பாட்டி சொல்றீங்க? ஏன் இங்கேயே நல்லா தானே ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல, அவன் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கான். அதனால நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தலாம்னு இருக்கோம்" அப்படின்னும்போது, கா யமுனா கேட்குறாங்க, "அப்போ அக்காவையும் மாத்திரலாம்ல? அக்காவும் இன்னும் கண்ண திறக்கலல்ல" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டிக்கு ஒரு மாரி ஆயிடுது. இல்லம்மா" அப்படியே ஒரு மாரி சமாளிக்கிறாங்க. "இல்லம்மா, இப்போ காவேரிக்கு இப்ப தானே குழந்தை பிறந்திருக்கு. அது இல்லாம வேற இப்ப நல்லா தானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா இருக்கிறதா தானே சொல்றாங்க. அதனால விஜய்க்கு மட்டும் தான் நாங்க வேற ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்க போறோம்" அப்படின்னு சொல்லும்போது, நிவின் சொல்றாரு, "எங்க இருந்தா என்ன பாட்டி, விஜய் ப்ரோ நல்லாயிட்டா போதும்" அப்படின்ற மாரி நிவின் சொல்லும்போது, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, கங்காவும் அவங்க பாட்டியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமா, அவங்க தாத்தா, பாட்டி 3 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோனே கங்கா கேட்குறாங்க, "என்ன இந்த மாரி காவேரிக்கு குழந்தை பொறந்திருக்குன்னு யமுனா ஃபோன் பண்ணி சொன்னா, எப்படி இருக்காங்க காவேரியும், மாமாவும்?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பாட்டி ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்க தாத்தா மட்டும் பதில் சொல்றாரு, "குழந்தை நல்லா இருக்குமா, ஆனா விஜய் தாம்மா இன்னும் கண் விழிக்கவே இல்ல. கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உள்ள போயிடுறாரு. உள்ள போனதும் அவங்க பாட்டி கேட்குறாங்க, "எதுக்கு போய் அவகிட்டலாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எப்படி உள்ள வந்தேன்? அந்த மாரி நீங்களும் உள்ள வர வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவங்க தாத்தா சொல்றாரு, "அது எப்படிம்மா வர முடியும்? ஒருத்தவங்க அக்கறையா கேள்வி கேட்குறாங்க. அது எப்படிம்மா உள்ள வர முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து, "என்ன பாட்டி இப்படி பதில் சொல்லிட்டு போறாங்களே" அப்படின்னும்போது, அப்போ அவங்க பாட்டி சொல்றாங்க, கங்கா பாட்டி, "விடுமா, குழந்தை பொறந்த நேரம் விஜய் கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் பாட்டி என்ன சொல்றாங்க உள்ளார, இந்த உள்ள போயிடுறாங்க இல்லையா? உள்ள போனதுக்கப்புறம் விஜய் பாட்டி, விஜய் தாத்தா, அப்புறம் அவங்க மாமா 3 பேரும் இருக்காங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாட்டி வந்து, "நம்ம இங்கேருந்து இவங்கள எப்படியாவது விரட்டி அடிச்சிரணும். இவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. காவேரி வந்தா கூட இந்த வீட்ல சேர்க்கக்கூடாது. நம்ம என்ன சொல்வோம்னா, விஜய் இப்ப வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறோம் இல்லையா? அவங்க எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, சீரியஸா தான் இருக்கான்னு சொல்லி, அவன நம்ம பக்கமே வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைய நம்மகிட்ட வாங்கிட்டு, இவங்கள யாரையும் வீட்ல சேர்க்காத அளவுக்கு நம்ம இவங்கள எல்லாரையும் விரட்டி அடிச்சிடணும். இனிமேல் என் பேரனுக்கும், என்
பேரன் பிள்ளைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தாத்தா சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன புரிஞ்சுதா பேசுறியா? விஜய் இதுக்கு எப்படி ஒத்துக்குவான்னு நீ நினச்சி இதெல்லாம் சொல்கிற அப்படின்னும்போது, அப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ஏன் ஒத்துக்க மாட்டான்? நான் ஒத்துக்க வைப்பேன். நான் அவங்க உன் பிள்ளைக்காக நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க விஜய் மாமா சொல்கிறாரு, ஆமாம் இந்த குடும்பத்தினால தான் விஜய்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை வீட்டுக்குள்ளே சேர்க்காம விரட்டி அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி காவேரியும் விஜயுமே பிரிக்க பார்க்குறாங்க அவங்க பாட்டி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா நிவின், யமுனா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அவங்க விஜய், அவங்க அத்தை எல்லாரும் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, குழந்தைய கொடுங்க, டாக்டர் வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னும்போது யமுனா கேட்குறாங்க, ஒரே ஒருக்கா எங்கள் அக்காவை பார்க்க உள்ளார அனுப்புங்க அப்படின்னும்போது, ஐயோ அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, மயக்கம் இன்னும் தெரியல அப்படின்னும்போது, இல்லை இல்லை இந்த ஒரு தடவை நாங்கள் எங்களை அனுப்புங்க பார்க்க, நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் தான் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னும்போது, இல்லை டாக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம்னோன்னா நிவின் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு 2 நிமிஷம் தாங்க பார்த்துட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னும்போது, சரி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நர்ஸு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவங்க 4 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி வந்து அன்கான்சியஸில் தான் இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, காவேரி இங்கே பாருடி, நீ ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு பிறந்திருக்குடி பாருன்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்க கன்னத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கையை அவங்க மேலே படுற மாதிரி வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த கன்னத்தை இப்படி இப்படி குத்துது, ஒரு மாதிரி கையை வச்சு வச்சு அழுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கண்ணை திறக்கிற மாதிரி இப்படி வராங்க. எபிசோட் வந்து தொடருன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் என்ன காமிக்கிறாங்கன்னா காவேரி வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு அடிபட்டதுனால கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி எபிசோடை முடிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆக்சிடெண்ட் ஆன இதில் வந்து அவங்க அப்பா இருந்தப்போ நடந்த இன்சிடெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போல். கல்யாணம் ஆனது, குழந்த பிறந்தது, விஜய் இவங்கள பற்றின ஞாபகத்தை அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இனிமேல் எபிசோடு எப்படி போகுதுன்னு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.